வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஆர்பி அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. 2 forces of 10 Newton and 20 Newton are acting at a point in a such a way that both the forces are perpendicular to each other. What is the resultant of these forces அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ பெர்பெண்டிகுலர் கண்டிஷனா இருந்தால் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு 90 டிகிரியா இருக்கும்போது ஸோ நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா √p² + q² அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். டைரக்டா அப்படியே அதனுடைய வேல்யூ அப்படி நம்ம புட் பண்ணிக்கலாம். ஸோ 10² + 20² அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா √500 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரூட்ல இருந்து 500 வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 23.36 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.